வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். இப்பொழுது மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்கின்ற பாசுரத்தின் மெய்ப்பொருள் விளக்கத்தை உணர்வோம். மார்கழி திங்கள். திங்கள் என்றால் மாதம் எல்லாருக்கும் தெரியும். மார்கழின்னா இந்த மாதத்தினுடைய பெயர். மார்கழி உள்ளிட்ட நம் வாழ்நாளின் எல்லா மாதங்களிலும், வாழ்நாளில் எல்லா தினமும் அப்படின்ற பொருள் எடுத்துக்கொள்கிறோம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மதி நிறைந்த நன்னாள் என்றால் விளைவறிந்த அறிவின் விழிப்பில் நாம் எதிர்பார்க்கும் அல்லது நமக்கும் பிறருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் இப்போதும் எப்போதும் தேவையான இசைவான விளைவை பெறும் விழிப்புணர்வுடன் எண்ணம் சொல் செயல்கள் ஆற்றி நன்னாளாம் அப்படின்னு சொல்லலாம். நன்னாள் ஆக்கும் மதியுடன். இன்னைக்கு அதாவது நேற்று நேற்றை பற்றி இந்த பாடல் நேற்று உரிய பாடல். நேற்று நம்ம இன்றைக்கு இன்றைக்கு அப்படின்னும் போது இது நன்னாள் ஆகும். என்ன நன்னாள்? இன்னைக்கு மார்கழி முதல் நாள், புனிதமான நாள். ஆனா நேற்று மட்டும் தான் புனிதமான நாளா? அப்படின்னா அப்படி இல்லாமல், நம்ம எப்படி அத எடுத்துக்கிறோம்னா, மார்கழி உள்ளிட்ட நம் வாழ்நாளின் எல்லா மாதங்களிலும், வாழ்நாளில் தினமும் எப்படி நன்னாள் ஆக்குறது? மதி நிறைந்த நன்னாளாகும். அந்த மதி என்பது எதை குறிக்கிறது? வெறுமனே மதின்னா அறிவுன்னு சொல்லி விட்டுருவாங்க. அந்த அறிவு என்பது என்ன? அறிவு அற்றம் காக்கும் கருவி என்பது போல, அந்த அற்றம்னா துன்பங்களிலிருந்து விடுபடுவது, பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறது, அல்லலிருந்து விடுபடுவது அப்படின்னா, எப்படி இயல்பும் அது? விளைவறிந்த அறிவின் விழிப்பில். விளைவறிந்தன்னா என்ன? நம்ம ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கிறோம். ஏதோ ஒரு செயல செய்ய போறோம். இதுல ஒண்ணு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். அந்த விளைவுக்கு உரிய செயலை ஆற்றுவது. அந்த செயல் வந்து எப்படி இருக்க வேண்டும் என்றால், நமக்கும், மத்தவங்களுக்கும், உடலுக்கும், மனதுக்கும் இப்போதும், எப்போதும் தேவையான இசைவான விளைவாக இருக்க வேண்டும். அத்தகைய விழிப்புணர்வுடன் நம்முடைய எண்ணம், சொல், செயல்களை ஆக்குவதன் மூலமாக எல்லா நாளையும் எல்லா நாளையும்னா நேற்று மட்டும் இல்லாமல், அதாவது மார்கழி முதல் நாள் மட்டும் இல்லாமல், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று முதல் நாள் பாடிட்டு அத மறந்துடாம, அந்த உணர்வு வருடம் 365 நாளைக்கும் அந்த நினைவோட, அந்த அறிவோட வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை என்னைக்கு இறக்க போறோம்னு தெரியாது. பிறந்தது மட்டும் தான் நமக்கு தெரியும். டேட் போடாம கார்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா, அது நிச்சயம் தான். அதுலருந்து யாருக்கும் எக்ஸம்ப்ஷன் கிடையாது. அந்த இறுதி மூச்சு வரைக்கும் எல்லா நாளையும் நாம என்ன ஆக்குறோம்? நன்னாள் ஆக்குகிறோம். மார்கழி முதல் நாள் மட்டும் நன்னாள் அல்ல. நமக்கு வாழ்நாளில் எல்லா நாளும் நன்னாளே, பொன்னாளே. எப்போ? மார்கழி திங்கள்னாலே வைகறை துயிலெழுந்து நீராடல் அப்படின்போது அந்த பாடல்ல வரும். மார்கழி திங்கள் மதிநேர்ந்த நன்னாளாம் நீராடப் போதுவீர் போதுமினோ. அந்த இடத்துல ஆழ்ந்த அமைதியில் ஆழ்ந்த அமைதியில் வைகறை பொழுதில் எப்படி இருக்குங்க? ஆழ்ந்த அமைதியா இருக்கும். தன் வயமுடன் எண்ணங்களை ஆய்ந்து நீராடுதல் என்பது என்னன்னா, நீர் என்ன செய்யுது? உடலை தூய்மை செய்கிறது. அதுபோல நம்முடைய மனதை ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போது என்ன பண்ணும்னா, ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளும். சினத்தைத் தவிர்க்கும். கற்பனையான வலை என்கின்ற கவலையை இல்லாமல் இருக்கும். உயர்வு, தாழ்வு ஏற்ற மனநிலை, மெய் உணர்வு அனைவரும் சமம். அந்த தன்முனைப்பு இருக்காது. தன்னுடைய உணர்வு, தன்னிலை உணர்வு. தன்னிலை உணர்வுன்னா என்ன? நாம் எங்கிருந்து வந்தோம்? ஆதி இறைவெளியிலிருந்து வந்தோம். எல்லோரும் எங்கிருந்து வந்தாங்க? அங்கிருந்து தான் வந்தாங்க. எல்லா உயிரும் எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து தான் வந்தது. அந்த உணர்வால
உடலையும், மனதையும் தூய்மை செய்வோம் அப்படின்னு நீராட அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இவ்வளவும் உள்ளடக்கங்க. நீராடன்னா போய் குளிர்ல அந்த குளிர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு ஏதோ சொல்லிட்டாங்களே பெரியவங்க நல்லதுன்னு மார்கழி மாதம் இது பண்ணா அது நல்லது நடந்துரும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட யாராச்சும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம குளிக்கிறாங்களான்னு கேட்டு பாருங்க. ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உடலையும், மனதையும் தூய்மை செய்வோம். நேரிழையீர் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுல. நேரிழையீர்னா என்னன்னா, பெண்களுக்கு ஒரு அடைமொழி அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நேரிழை அப்படின்னா என்னன்னா, நம்ம உடை உடுத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த உடையில பார்த்தீங்கன்னா, குறுக்காகவும், நெடுக்காகவும் நூல்கள் நெய்யப்பட்டிருக்கும். அந்த நேரா இருக்கிறதுக்கு பேரு பாவுன்னு சொல்லுவாங்க. நெசவு தொழில்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். பாவு. அதுக்கு நேரிழைன்னு பேரு. அந்த நேரிழை எதுக்காக இருக்கு? குறுக்க ஊடு இழை வரும். அந்த நேரா இருக்கிற இழையும், குறுக்க வர இழையும் சேர்ந்து பின்னிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு துணி கிடைக்குது. அந்த துணி என்ன பண்ணுது? நமக்கு உடலை போர்த்தி நமக்கு ஒரு பாதுகாப்பை குடுக்கிறது. மானம் காக்கிறது. அழகை மேம்படுத்துகிறது. அப்போ நமக்கு நேரிடை என்றால் என்ன அங்க உட்பொருள் அப்படின்னு பார்த்தா, உடலை பாதுகாக்கும், அழகாக்கும் ஆடையில் ஊடு இழையை பின்னிட அடிப்படையான ஆதாரமாக உள்ள நேரிழை போன்ற நேரிழை என்னன்னா, இசைவான எண்ணம், சொல், செயல்கள்னு அர்த்தம். நேரிழையீர் அப்படின்னா என்ன? இசைவான எண்ணம், சொல்களை உடையவர்களே. உடையவர்களாக நாம இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அவங்க அந்த பாட்டுல நேரிழையீர் அப்படின்னு பெண்கள பார்த்து கூப்பிடுற மாரி அந்த பாட்டு அமைச்சிருப்பாங்க. அப்ப அவங்க கூப்பிடுறாங்கன்னா, பெண்களை மட்டும் கூப்பிடல. இப்ப பெண்கள் மட்டுமா மார்கழி அபிஷேகம் வழிபாடு பண்றோம். எல்லாரும் ஆண்களும் சேர்ந்து தான் பண்றோம். அப்ப அந்த பாடல் மூலியம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேரிழையீர் அப்படின்னா, மனதை இந்த வகையில நாம வைத்துக்கொள்வது. எப்படி வைத்துக்கொள்வது? எண்ணம், சொல், செயல்களால் மகிழ்ச்சியை அடைய விரும்புபவர்கள். சீர்மல்கும் என்று ஒரு அதனுடைய தொடர்ச்சி வரும். சீர்மல்கும் ஆய்பாடிச் செல்வத் திருவீர்கள். சீர் மல்கும் அப்படின்னா, சீர் என்பது உடல் நலம், மனவளம், பொருள் வளம் மிகுந்த. இப்போ திருமணம் ஆயிட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது பெண்ணுக்கு குடுத்து அனுப்புது என்ன சொல்றாங்க? சீர். சீர்ன்றது என்ன? அதான். என்னது? அந்த அவர்களுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய அந்த பொருட்கள். அந்த பொருட்கள் எதுக்காக குடுத்து அனுப்புறாங்க? அந்த மகளினுடைய உடல் நலம், மனவளம், பொருள் வளத்தையும் சேர்த்து அனுப்புறாங்க. ஆய்ப்பாடி அதாவது ஆயர்பாடி என்ற இந்த கதையின் முடியல. கதையின் அடிப்படையில இந்த பாட்டு வருது. இது எல்லாமே கதை தாங்க. கதை என்பது அதிலிருந்து நாம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த உட்பொருளை உணர வேண்டும் என்பதற்காக அந்த கதை சொல்லியிருக்காங்க. அது உண்மை அல்ல. ஆனால் அதிலிருந்து நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்றால், ஆயர்பாடி என்பது ஆ என்றால் பசு. பசுக்கள் நிறைந்த ஊருன்னு பேர். எது ஆயர்பாடின்ற என்ற ஊர்ல அந்த பசுக்களை மேய்த்துக் கொண்டிருந்ததாக கண்ணனுடைய வரலாறு. அந்த ஆ என்றால் பசு. பசுக்கள் நிறைந்த ஊருக்கு பேரு ஆயர்பாடி. இந்த இடத்துல பசுக்கள் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, பசு என்றால் ஆன்மீகத்தில உயிர்கள் என்று பெயர். அந்த உயிர்கள் என்னும்போது நாம் எல்லாம் நமக்கெல்லாம் என்ன பேருங்க? உயிர். நம்ம உயிரா இருக்கிறோம். உயிரோடு இருக்கிறோம்னு சொல்றேன் இல்லையா? அப்போ பசு என்னும் உயிர்கள் யாரு? அனைத்து உலகிலும் வாழ்வோர். அப்ப அங்க ஆயல்பாடி தில்வர்கள் சீர்மல்கும் ஆய்பாடி செல்வர்கள் அப்படின்னு சிறுமிகள்னா எத குறிக்குது? இந்த பொருள்வளம், மனவளம் அனைத்தும் நிறைந்த உயிர்களாகிய நம்மை குறிக்கிறது. நம்ம எல்லாரையும் குறிப்பிடுறாங்க. அந்த பாட்டுல என்ன போடுறோம்னா, ஆயர்பாடி சிறுமிகள கூப்பிடுற மாரி பாட்டு இருக்கும். ஆனா அது ஆயர்பாடி சிறுமிகள் மட்டுமல்ல. உலகனைத்தும் இருக்கின்ற எல்லாருக்கும் பொதுவாக அவர்கள் கொடுக்கின்ற இந்த செய்தி இது. என்ன செய்தி? செல்வ, செல்வ அப்படின்னா அனைத்து வளமுடன். சிறுமீர்கள் என்றால் ஏன் திருவள்ளுக்கு சொல்றாங்க? பெரியவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. எனக்கு பழக்கமாயிட்டுங்க. என்னால விட முடியாதுங்க. சாமி கும்பிடாம என்னால இருக்க முடியாதுங்க. அப்படியே நான் வந்துட்டேங்க.
இந்த என்ன விளக்கெல்லாம் எல்லா விளக்கம் சொன்னாலும், அவங்க அதிலிருந்து விடுபட முடியாது. ஏன்னா, பழக்கம் ஒரு 2வது இயற்கை ஆயிட்டது. அப்ப சிறுவர்களுக்கு ஏன் சொல்றாங்கன்னா, சிறுவர்கள் இன்னும் தங்களுக்கு என்று எந்த இதுவும் ஏற்படுத்திக் கொள்ளாத ஒரு முடிவை ஏற்படுத்திக் கொள்ளாம, புரிதல் இல்லாம இருப்பவர்கள். அவர்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டா, இவர்கள் இவர்களுக்கு அடுத்து வர எல்லாரும் இந்த கருத்துக்களோட பயணிக்கும்போது, வாழ்க்கை வளமாகும், இனிதாகும். தனி மனித அமைதியும், குடும்ப அமைதியும், உலக அமைதியும் நிலவும் என்கின்ற ஒரு இதில அவங்க சிறுமிகள் அப்படின்னு அப்ப சிறுமிகள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, பொதுவா ரொம்ப துருதுருன்னு இருப்பாங்க சிறுவர்கள். சிறுமிகள் அப்படின்னா, அவங்க சிறுமிகள் பொருந்து அந்த இடத்துல சிறுவர்களையும் பொருந்தும். இப்போ ப ப பாட்டுல, கவிதையில, நீதி நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, யாரையாச்சும் ஒருத்தர் குறிப்பிடுறாங்கன்னா, அது அவங்களுக்குன்னு மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் பொதுவானது. அதனால சிறுமியர்கள்ன்னா, சிறுவர்களுக்கே உரிய உற்சாகமுடன், ஆற்றலுடன், சுறுசுறுப்புடன், தளராத விடாமுயற்சியுடன், தொடர் முயற்சியுடன், தன்னார்வமுடன் வாழ்வோரே அப்படின்னு அர்த்தம். சிறுவரேன்னா, சிறுமியர்கள்னா, சிறுமிகள் மட்டும்னு கிடையாது. எல்லாருக்குமான ஒரு பொதுவான அழைப்பு. இந்த வகையில நாம இந்த பாடலை புரிந்து கொண்டே வரும்பொழுது, "கார்மேனிச் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான்" அப்படின்னு வரும். கார்மேனின்னா என்ன? உடம்பு பார்த்தா கருப்பா இருக்கும். யாருக்கு? கிருஷ்ணனுக்கு. முகத்த பார்த்தா அப்படியே ஒளிருமாமா. அப்ப அதுலருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மாரி ஒரு உருவத்த நம்ம இப்ப எங்கனா பார்க்குறோமான்னா இல்ல. அப்ப ஏன் அத சொல்லியிருக்காங்கன்னா, அப்ப இறையாற்றல் என்பது இருளும் ஒளியுமாக இணைந்தும் இருப்பது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமுமாக இருப்பது. அதாவது இருள்வது விடிவதற்கே, விழுவது எழுவதற்கே, தோற்பது வெல்வதற்கே. அப்ப அந்த வெற்றி கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? வெற்றியில் ஒரு வெறி இருக்க வேண்டும். வெறி இருந்தால் தான் தொடர் முயற்சி, விடாமுயற்சி இருக்கும். அப்போ அதுபோல அந்த இறைவனுடைய எப்படி உருவகப்படுத்துறாங்கன்னா, இருளாக, மௌனமாக, இச்சையின்றி, தேவையின்றி இருப்பதுவே இறைநிலை என்றாகும். அந்த இறைநிலையின் தன்மாற்றத்துல, நாராயணனே நமக்கே பகை தறிவான் பாரோர் புகழப் படிந்தேலோர் எம்பாவாய். நாராயணனே என்னன்னா, நாரம் என்றால் தண்ணீர், அயனம் என்றால் மாற்றம். நாம ஏற்கனவே புரிந்து கொண்டிருக்கின்றோம். என்ன இறையாற்றலே 5ஆக விரிந்துன்னா, வெளி, வளி, ஒளி, நீர், நிலமாக விரிந்து அந்த விரிந்தது தான் பிற பஞ்சம்ன்றோம். பிறன்னா விரிந்த, பஞ்சம்னா 5. 5ஆக விரிந்த இந்த தன்மாற்றத்துல தண்ணீரில உயிர்கள் உற்பத்தியாகத் தொடங்கின. அந்த உயிர்களாக இருக்கின்ற நாராயணமே நாராயணனேன்னா, நம்ம அது ஒரு உருவம் குடுத்துட்டோம். முதல்ல சிவமே அப்படின்றதுக்கு பதிலா, சிவனேன்றதுனால சிவ உருவம் குடுத்துட்டோமா? இப்ப என்னாச்சு? நாராயணம் என்பது ஒரு தன்மை, தன்மாற்ற நிலை. இப்ப தொடைப்பம்ன்றோம். தொடைப்பம்ன்றது எதுக்கு ஏன் தொடைப்பம்ன்னு பேர் வச்சோம்னா, துடைக்க பயன்படுவதால் துடைப்பம். இப்ப நாரத்திலிருந்து வந்த அந்த மாற்றத்தை நாராயணம் அப்படின்றதுக்கு பதிலா, நாராயணனேன்னு உருவமாயிடுச்சு. ஏன்னா புரிதலுக்காக. அப்ப நாராயணனே நமக்கு அப்படி பறை தருவான் அப்படின்னா என்னன்னா, நாரம் என்றால் தண்ணீரே. தண்ணீரின் மாற்றமாக உயிர்கள் தண்ணீரிலிருந்து உற்பத்தி ஆனது. அந்த உயிர்களாகிய நமக்கு பறை தருவான். பறைன்னா ஒரு செய்தி. பறைன்றது என்னது? அந்த ஒரு ஓசை எழுப்பி ஒரு செய்திய அறிவிப்பாங்க. என்ன செய்தி? இப்ப இவ்வளோ நேரம் இப்ப சொல்லிட்டு வந்தோம்ல்ல, இந்த செய்தியை நமக்கு பாரோர் புகழ. நாம இந்த மாரியெல்லாம் இருந்தோம்ன்னா, பாரோர் புகழன்னா, பாரோர் மகிழ. புகழன்னா, பாரோர் புகழ்ந்து நமக்கு ஆக வேண்டியது ஒண்ணும் கிடையாது. பாரோர் மகிழ படிந்தேலோர் எம்பாவாய். எம்பாவாய்ன்னா, பாவைன்னா அந்த மறுபடியும் பெண்களை கூறுகிற ஒரு சொல். இதை நாம உள்வாங்கிக் கொண்டு, இந்த புரிதலோட, இந்த மாதிரி நீங்க இனிமேல் கேட்கின்ற பாடல்களை உள்ளார்ந்து நீங்க ஆழ்ந்த அமைதல் இதுக்கெல்லாம் எந்த டிக்ஷனரியுமே தேவையில்ல. இப்ப இந்த இந்த கருத்துக்களை அடைவதற்கு, பெறுவதற்கு ஆழ்ந்த அமைதி தான் நமக்கு டிக்ஷனரி. அந்த ஆழ்ந்த அமைதி என்றும் அகராதியில் ஆழ்ந்து நம் இருப்பில் தோய்ந்து
நம்முடைய இந்த அன்றாட நிகழ்வுகளை பொருளுடையதாக்கிக் கொள்ளுவோம். வாழ்க இசையுடன், வாழ்க நிறைவுடன்.